வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ஓப்போவோட ஒரு கெத்தான ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்கு, ஓப்போ F21 ப்ரோ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக கொடுக்கல. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா சென்சிங் செல்ஃபி வித் IMX709 பொக்கே ஃபிளேர் போர்ட்ரேட் 33 வாட் சார்ஜிங், அப்புறம் 4500 mAh பேட்டரி, அப்புறம் வந்து ரேம் எக்ஸ்பென்ஷன், கடைசியாக பார்த்தீங்கன்னா மைக்ரோ லென்ஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மைக்ரோ லென்ஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஈகராக வந்து இருக்கு. அப்புறம் நம்ம கிட்ட இருக்க கலர் பார்த்தீங்கன்னா சன்செட் ஆரஞ்ச், வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8+128 தான் வந்து இருக்கு. ஸோ இதோட சார் வேல்யூன்னு வரையில பார்த்தீங்கன்னா இதோட ஹெச்ஆர் வந்து 1.19, பாடி சார் பார்த்தீங்கன்னா 1.14. சரி, ஓகே, இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இந்த ப்ளூ பாக்ஸ் வந்து பீல் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிளாக் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பிளாக் பாக்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த குட்டி பிளாக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஸ் அண்ட் பேப்பர் ஒர்க்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ கேஸ், பேப்பர் ஒர்க்ஸ், இமேஜ் எக்டர் டூலில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இங்கே நம்மக்கிட்ட வந்து ஃபோன் இருக்குது. இதை எடுத்து இப்போதைக்கு வந்து சைடில் வந்து வச்சுக்கிறேன். வேறு என்ன இருக்குன்னு வந்து பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து சார்ஜர் இருக்குது. ஸோ இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா 33 வாட்ஸ் சார்ஜர் தான். ஸோ 11 volts 3 amps. அப்புறம் இங்கே டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபோனோட கவரை வந்து பீல் பண்ணுவோம். ஸோ ஃபோன் பார்த்தீங்கன்னா செம ஸ்லிம்மாக செம லைட் வெயிட்டாக வந்து இருக்குது. அந்த லெதர் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக வந்து இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோன் வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல்ஸ். A2Z மொபைல்ஸ் கரூரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே கடையோட பேர் மாதிரி தான் எல்லா பிராண்ட்ஸோட A2Z மாடல்ஸ், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மாடல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம். ஓகே, இந்த லைவ் டெமோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் இருக்கும். பட் இவங்க அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் டேப் வச்சுருக்காங்க. இந்த கம்பேரிசன் டேப்பில் நீங்கள் 2 மொபைல் ஃபோன்ஸ்க்கும் கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபோன் செட் ஆகுதோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே S20 FEயும் OnePlus 8யும் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இவங்க பெஸ்ட் ப்ரைஸில் வந்து பண்ணி தராங்க. ஆல்சோ வீக்லி டிஃப்ரெண்டான ஆஃபர்ஸுமே வச்சுருக்காங்க. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்மார்ட் டிவிஸும் வச்சுருக்காங்க. ரெட்மி, ரியல்மி, OnePlusோட எல்லா ஸ்மார்ட் டிவிஸுமே இங்கே கிடைக்கும். ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவல். கடைசியாக இவங்க எல்லா அக்சசரிஸுமே வச்சுருக்காங்க. ஒரு சாதாரண கேஸில் இருந்து ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த ஃபோனை நீங்கள் வந்து A2Z மொபைல்ஸில் வந்து ப்ரீ புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸைட்டிங்கான ஆஃபர்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து கிடைக்கும், நெக் பேண்ட் வந்து கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு வந்து டெம்போடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ மறக்காமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. வழக்கம் போல் அதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஸோ டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் என்ன யூனிக்காக பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஃபோனில் நமக்கு வந்து ஒரு சூப்பரான லெதர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை வந்து கேஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்மஜஸோ ஸ்க்ராச்சஸோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஆகாது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட கிரிப்பும் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக வந்து இருக்குது. அப்புறம் இந்த ஃபோனோட சைஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த சைஸ் தான் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான சைஸ். எல்லா ஃபோனும் பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் தான் வந்து இருக்கணும். ஸோ இது ரொம்ப பெருசு இல்லை, அதே சமயத்தில் ரொம்ப குட்டியாகவுமே வந்து இல்லை. அப்புறம் திக்னஸ்ன்னு வரையில் வெறும் 7.5 mm தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் செம ஸ்லிம்மாக வந்து இருக்குது. வெயிட்டுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா வெறும் 175 grams தான். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம். அப்புறம் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐஃபோன் மாதிரி ஃப்ளாட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது, ஸ்பீக்கர் வந்து இருக்குது. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் கீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செப்பரேட் பட்டனாகவே வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரிபிள் ஸ்லாட்க்கான சப்போர்ட் இருக்கனால 2 சிம் ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு போட்டு தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன் வந்து இருக்குது. ஸோ பட்டன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளிக்கியாக நல்லா டாக்டைலாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பஞ்சோல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதோட சின் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் கண்டிப்பாக அதோட சின் சைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். இந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.43 inch. இதில் பார்த்தீங்கன்னா ஆம்லெட் டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபுல் HD ப்ளஸ்க்கான சப்போர்ட் வந்து இருக்குது. அப்புறம் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 90 Hzக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹை ரிஃப்ரெஷ் ரேட்டில் தான் வந்து இருக்குது. அப்புறம் ஸ்க்ரீனோட கலர் மோட்ஸ் என்ன இருக்குன்னு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இதில் வந்து 2 மோடு வந்து கொடுத்துருக்காங்க, விவிட், நேச்சுரல். அப்புறம்
கலர் டெம்பரேச்சருமே நம்ம அது வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து Gorilla Glass 5 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு லெவல். அப்புறம் மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா 800 nits வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு நல்ல விஷயம். அடுத்த ப்ராசஸர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 6 nanometerல பில்ட் பண்ண ஸ்னாப்ட்ராகன் 680 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபோனில் வந்து ஒரே ஒரு காம்ப்ரமைஸ்னால் கண்டிப்பாக அதோட ப்ராசஸர் தான் வந்து சொல்லியாகணும். ஸோ ஸ்னாப்ட்ராகன் 680 பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ப்ராசஸர் தான். பெர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்கள் வந்து பெருசாக அந்த ப்ராசஸரில் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா கார்டெக்ஸ் A73 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் பவர் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸரில் வந்து தாறுமாறாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து வெறும் 6 nanometerல செஞ்சுருக்கனால. அது போக இதில் வந்து நமக்கு வந்து LPDDR4X RAM தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். அப்புறம் ஸ்டோரேஜ் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா UFS 2.2 ஸ்டோரேஜ் ஸ்பீட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது நார்மல் UFS 2.1 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கேஷுவல் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து தாராளமாக போகுதுன்னு வந்து சொல்லலாம். பட் நீங்கள் ஒரு ஹெவி கேமரோ அப்படி இல்லைனா ஹெவி யூஸராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பத்தாது. அடுத்து பேட்டரின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 4500 mAh பேட்டரி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 4500 mAh பேட்டரி இந்த ஃபோனுக்கு வந்து தாராளமாக போகுதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 120 Hz கொடுக்காம 90 Hz கொடுத்துருக்கனால அது கொஞ்சம் சேவ் பண்ணும். அது போக இதோட சிப்செட் வந்து 6 nanometerல ஃபேப்ரிகேட் பண்ணனால அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா சேவ் பண்ணனால பேட்டரி பற்றி நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லா குயிக்காக வந்து இதை சார்ஜ் பண்ணிடும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட பெரிய ஹைலைட்டான அதோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த ஃபோனோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 64 MP f1.7 அப்பர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 MP டெப்த் f2.4 அப்பர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு யூனிக்கான லென்ஸ்னு வந்து சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 MP மைக்ரோஸ்கோபிக் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அப்பர்ச்சர் பார்த்தீங்கன்னா f3.3. ஸோ இந்த மைக்ரோஸ்கோபிக் லென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ் வந்து நமக்கு வந்து தருது. ஸோ வேறு லெவலில் வந்து இருக்குது. ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு யூஸ் பண்ண. அப்புறம் இந்த மைக்ரோஸ்கோபிக் லென்ஸ் சுற்றி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக வந்து எடுக்கும். அப்புறம் செல்ஃபி கேமரான்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 32 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா சோனியோட ஒரு ஃப்ளாக்ஷிப் சென்சர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சோனியோட IMX709 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கேமரா சாம்பிள்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு வந்து சொல்லலாம். அப்புறம் ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நைட் மோட் இருக்குது, வீடியோ இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, போர்ட்ரேட் இருக்குது. மோரில் தான் மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ மோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரோ மோட் இருக்குது, எக்ஸ்ட்ரா HD இருக்குது, பேனரோமா இருக்குது, ஸ்லோ மோஷன் இருக்குது, டைம் லேப்ஸ் இருக்குது, மைக்ரோஸ்கோப் மோட் இருக்குது, ஸ்டிக்கர் இருக்குது, டெக்ஸ்ட் ஸ்கேனர் இருக்குது. ஸோ இந்த மைக்ரோஸ்கோப் வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து லைவாகவே வந்து காமிக்கிறேன். எவ்வளோ க்ளோஸாக அது போகுது நீங்களே வந்து பாருங்கள். ஸோ ஆனால் ஃபஸ்ட்டு நல்லா க்ளோஸாக போய்க்கணும். தெரியுதா? பாருங்களேன் எவ்வளோ வேறு லெவலில் போயிருக்கு. இதுக்கு நான் வந்து 15Xல தான் வந்திருக்கேன். இது வந்து 30X வரைக்கும் மேக்ஸிமம் போகும். செம்ம சூப்பரான ஃபீச்சர். பரவாயில்ல, காலங்காலமாக அவங்க வந்து 2 MP மேக்ரோ கொடுத்ததுக்கு இது மாதிரி மைக்ரோஸ்கோப்புக்கு மாறினா இதுவுமே வந்து பெட்டராக இருக்கும். அப்புறம் வீடியோவில் மேக்ஸிமம் எது வரைக்கும் வந்து ரெக்கார்ட் பண்ணுதுன்னு வந்து பார்ப்போம். ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா 1080p வரைக்கும் தான் அது வந்து ரெக்கார்ட் பண்ணும். ஸோ இதோட கேமரா சாம்பிள்ஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக சொல்லியாகணும், இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா சீரியஸாக வேறு லெவலில் வந்து இருக்குது. நீங்கள் வந்து பார்க்க தான் போகிறீங்க. நான் வந்து இந்த ஷார்ட்லாம் பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கு வந்து எடுத்தேன். ஆக்சுவலி வந்து ஆல்மோஸ்ட் செட் ஆயிடுச்சு. அப்போயுமே பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப சூப்பராக வந்து ப்ராசஸ் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கு. ஸோ 20K ப்ரைஸ் பாயிண்டில் கண்டிப்பாக இந்த ஃபோனில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேமராஸ் இருக்குன்னு நம்ம வந்து உறுதியாக வந்து சொல்லலாம். அடுத்து சாஃப்ட்வேர்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து கலர் OS தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ கலர் OS பார்த்தீங்கன்னா இப்போ முந்தி மாதிரி இல்லை, இப்போ நமக்கு வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டிஃபால்ட்டாக கூகுளோட டயலர் ஆப், கூகுளோட மெசேஜிங் ஆப் தான் வந்து தராங்க. ஏன்னா ப்ளோட்வேர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ப்ளோட்வேர்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஸோ ப்ளோட்வேர்ஸ் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணபடி தான் வந்து பார்க்குறேன். ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்புறம் சாஃப்ட்வேர் வெர்ஷன் எதில் இருக்குது நம்ம வந்து பார்ப்போம். Android 12 தான் வந்து இருக்கணும். அபவுட் டிவைஸ். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 12 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் OSோட வெர்ஷனும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12.1 தான் வந்து இருக்குது. ஸோ அதுவும் காமிச்சிடுறேன். ஸோ கலர் OSோட வெர்ஷன் 12.1 தான் இருக்குது. அப்புறம் இந்த ஃபோன்லேயும் நமக்கு வந்து எக்ஸ்டெண்டட் RAM ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5GB வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா 128GB வந்து 23.9GB வந்து யூஸ்டு.
ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் கடைசி கண்டோம். ஸோ அந்த ஃபோனோட ப்ரைஸிங் எவ்வளோன்னு தெரியல, ஏன்னா நான் இந்த ஃபோனை வந்து லான்ச் முன்னாடியே வந்து அன்பாக்ஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து ப்ரைஸிங் தெரிஞ்சோடனே நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்படி இல்லைன்னா ஒரு பின் கமெண்ட்டில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வகையில் இந்த ஃபோன் வந்து 20 to 25K தான் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் வருதான்னு கேட்டிங்கன்னா வருது தான். உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் முக்கியம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த ஃபோன் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிசைனாக இருக்கட்டும், இதோட டிஸ்பிளேயாக இருக்கட்டும், இதோட பேட்டரியாக இருக்கட்டும், இதோட கேமராவாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. என்ன நீங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான் சுத்தமாக எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் ஒரு கேஷுவல் யூஸராக இருந்தீங்கன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து தாராளமாக போதும். வேறஸ் நீங்கள் ஒரு ஹெவி கேமராக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபோன் வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. மேபி Realme 9 ஸ்பீட் எடிஷன் வந்து கன்சிடர் பண்ணுங்கள், அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.